ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு பேபிகார்னை பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சால்ட்டு, சோள மாவு, பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். 2 பக்கமாக ரொம்ப வேக வைக்க வேணாம், லைட்டாக 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு, 1 கப் அளவு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை அப்படியே உள்ளே சேர்த்துட்டு கீழேருந்து மேலே நல்லா கலந்து விட்டு எடுத்தால் சூப்பரான பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.